வச்சு ஐஏஎஸ் ஆக்கணும், ஒரு ஆடிட்டர் ஆக்கணும்னு விரும்புறீங்களோ, அதே மாதிரி ஐயா அவங்களுடைய திருமதி அவங்க அம்மா அவங்க டீச்சராக இருக்கிறாங்க ஸ்கூல்ல. ஸோ அந்த பிள்ளைகளை நல்லா வளர்த்து இன்னைக்கு ஒரு டாக்டராக இருக்கிறாங்க. அதற்குரிய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் நம்மளது சைமன் சார் தொடர்ந்து பல்வேறு சமூக போராட்ட களங்களில் ஈடுபட்டு மிகவும் அமைதியாக யாருக்குமே தெரியாத ஒரு நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியும். இரவு 10-11 மணி நேரம் அவருடைய வாட்ஸ்அப்பில் வர நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் கேட்போங்க. அந்த அளவுக்கு ஒரு சமூக தூண்டுதல் உள்ளவர். இப்போ உங்களெல்லாம் ஒரு நல்ல அமைதியான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய சாதனை தான் எல்லாமே. இன்றைய வெயிலில் நடிக்கிற போராட்டத்தில் வெளியே போகாமல் குழந்தை ஒரு அமைதியான 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் இருக்கிறதுக்கு சார் ஒரு நல்ல சிக்கடை அதை எல்லாம் மிகவும் வாய்ப்புள்ளதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் சிறார்களுக்கும் எனது முதற்கு நன்றி வந்தவனுக்கு தெரிவிக்கிறேன். குழந்தைகள் நீங்கள் எப்படிப்பா பள்ளிக்கூடத்துக்கு போவீங்க? காலையில் எந்திரிச்சோன்னா என்ன செய்வீங்க? பல்லு விளக்குவீங்க. அருமையான ஒரு பழக்கம். அதுதான் சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கடுத்து என்ன செய்வீங்க? குளிப்பீங்க. குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு இப்போ நம்ம தாய்மார்களை வீட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா எல்லாரையும் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகிறவங்களை வேலைக்கு அனுப்பணும், உங்களை சிரமப்பட்டு அனுப்பணும். அப்போ நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்முடைய வேலைகளை நம்மளே செய்ய கற்றுக்கணும். எந்திரிச்சோடனே மூஞ்சியை கழுவணும், பல் துளக்க ஆரம்பித்து எங்கே வச்சுருக்கோமோ இங்கே ரெடியாக போயிட்டு பாத்ரூம் போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் கிளாஸ் போகும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியும். என்ன நடக்குதுன்னு அன்றாட உங்களுக்கு என்ன செய்யுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அங்கே என்ன பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சாயந்தரம் நம்மளுடைய அம்மாக்கிட்ட சொல்லணும். நீங்கள் இன்றைக்கி பள்ளிக்கூடம் போனால் இதெல்லாம் நடந்துச்சு, இன்னெல்லாம் புதுமையாக சொன்னான்னு சொல்லணும். அடுத்தாப்புல நீங்கள் என்ன செய்யணும்னாக்க சாப்பிட்டு எல்லாம் பள்ளிக்கூடம் போயிருவீங்க. பள்ளிக்கூடத்தில் போனோன்னு படிக்கிற எப்படி படிப்பீங்க? எல்லாருமே தனியாக உட்காந்து படிக்கணும் ரூமில். அந்த பக்கத்தில் இருக்கிற டிவிலாம் ஆஃப் பண்ணிடணும். வீட்டில் பேரண்ட்ஸு அவங்க என்ன இருப்பாங்க, அவங்களே நாடகத்துக்கு பார்த்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. அது நம்ம 1 மணி நேரமாக இந்த குழந்தைகளுக்கு விட்டு கொடுக்கணும். நாங்கள்லாம் பார்க்குறதே கிடையாது. அவங்களை அனுப்புறதுக்கும் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமம். நம்ம பையன் டாக்டர் ஆகும்போது இந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியம்லாம் கிடையாது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலே கிடையாது. அது மிகப்பெரிய சிரமத்தில் படித்தாப்புல. திருமயத்தில் ஒரு பாரத்னு ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் வந்துச்சு. அந்த ஸ்கூலுடைய தன்மை தான் டாக்டர் இன்னைக்கு. ஆமாம், அந்த பாரத் ஸ்கூலில் படித்து 5ஆவது வரைக்கும் 6 to 10லாம் நான் அனுப்ப முடியல. ஏன்னா குழந்தைகள் இன்றைக்கி வசதி வீடு தேடி உங்களுக்கு பஸ்ஸு வருது. அன்றைய சூழ்நிலை எந்த ஒரு வண்டியுமே வராது, அனுப்ப முடியாது. 2 பேருமே வேலைக்கு போகிற ஆட்கள் நாங்கள். அம்மா திரும்பியும் பெண்கள் மேலே இருக்கிறீங்க வேலை பார்க்குறாங்க. தமிழாசிரியர் மாறிக்கணும். உங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், 10வது 6வது 7வது போனாலும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம காலையில் இன்னும் படிக்கிறது போது கரெக்டான அன்றாட பாடத்தை படிக்கணும். நைட்டு ஒரு 1 மணி நேரம் படிக்கணும். லைட்டை நம்ம கீழே ஒரு சின்ன லைட் வச்சுக்கணும். நமக்கு மட்டும் தெரியணும். அந்த லைட் படிக்கிற இடத்துக்கு மட்டும் தெரியும். மற்ற லைட்டானா உங்களுடைய எண்ணங்கள் சிதறி போயிடும். எல்லா ரூம்லையும் போட்டு ஒரு பக்கம் டிவியை பார்த்துட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாங்கன்னு ஒரு சில நம்ம கூட 1 மணி நேரம் குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்கணும். படிக்கிற வரைக்கும் நம்ம மாற்றிட்டு எல்லாத்தையும் விட்டுருணும். பெரிய நம்ம தாய்மாரெலாம் அதை செய்யணும். அது அடுத்தாப்புல பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டீங்களா, சாயந்தரம் வந்த உடனே மறுபடியும் என்ன செய்யணும்? மூஞ்சி முகத்தெல்லாம் கழுவணும். வீட்டில் அம்மா அப்பா வர லேட்டாக வந்தாலும் கூட நீங்கள் அந்த இடத்துல இங்கே இருந்தோம்னா இருக்கணும். அந்த இடத்துல கரெக்டாக பண்ணிக்கிட்டு கரெக்டாக இருக்கணும். இன்றைய சூழ்நிலையில் படிக்கும்போது தண்ணி பாட்டில் கையில் வச்சுக்கிட்டே படிக்கணும். நீங்கள் குடிச்சிக்கிட்டே படித்தோம்னாக்க நல்லா புத்துணர்ச்சி வரும். அது பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. பிள்ளைகளுக்குலாம் கொடுத்துருவேன் நான். பாட்டில் நிறைய தண்ணி கையில் இருக்கணும். எந்திரிச்சு போய் மோந்து குடிக்க விட நீ மாட்டு குடிச்சிக்கிட்டே படிக்கணும். அது போனால் எண்ணங்கள் சிதைவோம். அடுத்து நான் பாட ஆரம்பிச்சுவேன். நீங்கள் அதனால் படிக்கும்போது தண்ணி வச்சு குடிச்சுக்கிறேன். எல்லாமே மோர் கொடுத்தா சார் அதுக்கான ஒரு மோர் கொடுத்தா எதுனா புத்துணர்ச்சியை உண்டாக்கணும். உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் காலையிலே குளிக்கணும், நைட்டும் குளிக்கணும். வெளியில் போனீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே தண்ணியோட கொடுக்கணும். இப்போ என்ன கூட எங்கள் டாக்டர் சொன்னாங்க, எங்கே வெயிலில் போனீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப கட்டுப்பாடு மாதிரி இருக்குது. அந்த வெயில் அதிகம் இருந்தால் நான் இருக்க மாட்டேன். எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டு போவேன்.